ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க ஒரு திரைப்படம் ஜாலியான ஜிம்கானா. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இயக்குனது சக்தி சிந்துவரம், ரைட்டிங்கும் வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோ அப்டேட் ஆகும். ஸோ இதில் நடித்தவங்க பார்த்திங்கன்னா மாஸ்டர் பிரபுதேவா மற்றும் அபிராமி பாகவன், யோகி பாபு, சாய் தீனா, ரோபோ சங்கர், மடோனா செபஸ்டியன், ஜான் விஜய் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. மதுசூதன் ராவ்ன்ற அந்த அரசியல்வாதி கேரக்டர் நடிச்சிருக்காரு. யாஷிகா ஆனந்த் ஒரு பாட்டுக்கு வருவாங்க. ஸோ இப்போ இந்த படத்தோட கதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாலியான குட் வைப்பில் வந்து ஒரு காமெடியாக வந்து இவங்க பண்ணணுன்னு பண்ணியிருக்காங்க. பட் இந்த காமெடி பார்த்திங்கன்னா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை தான் சொல்லணும். சிரிப்பே வரல. வசனங்கள்லாம் நிறைய கேரட் தான் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இந்த படத்தில் வந்து கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. போன படத்தில் பார்த்திங்கன்னா மாஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா பேட்டர் அப்படின்ற படத்தில் நடிச்சிருந்தார். அது வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு தெரியாத ஸ்கிரிப்டே கிடையாது. இவருக்கு தெரியாத டான்ஸ் அது மாதிரி சினிமா துறையில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் இவர் ஏன் இப்படி இந்த படத்தெல்லாம் பண்ணுறாருன்னு தெரில. இவர் நடித்த சிறப்பான திரைக்கதைகளை செலக்ட் பண்ணி பண்ணலாம். ஆனால் இவர் வந்து தெரிஞ்சவங்களுக்காக பண்ணுறதால இப்படி இருக்கா அப்படின்றது எனக்கு தெரில. ஸோ இந்த திரைக்கதை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப வந்து இந்த படமே வந்து ரொம்ப போரிங்காக இருந்தது. மாஸ்டரோட டான்ஸ் அதெல்லாம் ரொம்ப மிஸ்ஸிங்கு. ஸோ இந்த படத்தோட கதைக்கு போயிடலாம் வாங்க. ஸோ இந்த படத்தோட கதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்ச்சில் வந்து அதாவது கவுன்சிலிங்னு ஃபாதர்கிட்ட போவாங்க. ஆக்சுவலாக வந்து கவுன்சிலிங் வந்து சைக்காலஜி டாக்டர்கிட்ட தான் போவாங்க. ஒரு பாவ மன்னிப்புக்கு தான் வந்து ஒரு ஃபாதர்கிட்ட போவாங்க. இதுவே வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னடா அது இப்படி இருக்க மாதிரி இருந்தது, டைரக்டர் எப்படி இதெல்லாம் விட்டார் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டர்ஸ் வந்து பவானி, அப்புறம் பவானி செல்லம்மா, அப்புறம் வந்து சிவானி அப்படிலாம் வரும் ஸோ பேர். இப்போ வந்து இந்த சிஸ்டர்ஸுங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க தாத்தாவோட ஹெல்ப்பில் கூட சேர்ந்து வெள்ளைக்காரன் பிரியாணின்னு ஃபஸ்ட்டு ஒரு மெயின் ரோடில் வச்சுருப்பாங்க. அது வந்து ரோடோட டைவர்ஷனால் அந்த ஹோட்டல் சரியாக போகாதால் வெள்ளைக்காரன் பிரியாணின்னு ஒரு கடலாம் வாங்கி அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு அடைக்கலராஜன் ஒரு எம்எல்ஏ வந்து பார்த்திங்கன்னா அவரோட வெற்றி விழாவுக்கு இந்த ஒரு ஆர்டர் கொடுப்பாரு. இது மாதிரி நீங்கள் வந்து கேட்ரிங் பண்ணுங்கன்னு. அவங்களும் செய்வாங்க. ஒரு 2.5 லட்சத்துக்கு மேலே ஆகிடும். ஸோ இப்போ அவர்கிட்ட வந்து பணம் கேட்கும்போது அவர் வெறும் 10,000 தான் கொடுப்பாரு. அது இல்லாமல் அவங்கள அடித்து அவமானப்படுத்தி அனுப்பிச்சிடுவார். அப்போ வந்து இந்த தென்காசியில் வந்து பூங்குன்றன்னு ஒரு வக்கீல் வந்து வருவார், ஹோட்டலில் தங்கியிருப்பார். அவங்கள போய் பார்க்கலான்னு அவங்க போவாங்க இந்த சிஸ்டர்ஸுங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சிடென்டலாக இறந்து கிடப்பார். ஸோ இப்போ அவங்கள வச்சு என்ன பண்ணுறாங்கன்றது தான் இந்த படத்தோட கதை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மகளிர் மட்டும் ஞாபகம் வந்துச்சு. அதில் நாகேஷ் பண்ண கேரக்டரை இவர் அப்படியே பண்ணுறாரு. ஆனால் இந்த ஒரே ஒரு இதை வச்சு படம் ஃபுல்லாகவே பண்ணுறாங்க. ஸோ கடைசியிலலாம் வந்து ஃபைட்லாம் வேறு பண்ணுற மாதிரிலாம் வருது. அப்புறம் இந்த பிரபுதேவா கொன்னது யார், இந்த அடைக்கலராஜ் வந்து சஃபர் ஆனாரா இல்லையான்றது தான் இந்த படத்தோட கதை. ஸோ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோட் சீனாக இருக்கட்டும், 2 பாட்டுக்கு மட்டும் டான்ஸ் ஆடுறாரு. மற்ற அந்த எல்லா சீன்லையும் இந்த பஸ்ஸில் உட்காந்து போகிற சீனு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதுவாக இருக்குது. அங்கெல்லாம் காமெடி வரும். அதெல்லாம் கொஞ்சம் சில இடத்துல ரசிக்கிற மாதிரியும் இருந்தது. நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எல்லா காமெடியும் வந்து ரொம்ப டைல்யூட் ஆகிருந்தது. ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய டிசப்பாயிண்ட் ஆகுது. ஸோ மாஸ்டர் மாதிரியான ஒரு ஆளை வச்சுக்கணும் இது மாதிரி ஒரு படம்னா வந்து எப்படின்னு எனக்கு தெரில. ஸோ அஸ்வின் விநாயகமூர்த்தின்றவர் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. அது எதுவுமே வந்து மேட்ச் ஆகலை. நிறைய இடத்துல வந்து இந்த ஹோட்டலுக்குலாம் போவாங்க சிஸ்டர்ஸு. அதெல்லாம் வந்து அந்த சீனில் பிஜிஎம்ஸ் கூட ரொம்ப வந்து போரிங்காக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ இந்த கேமரா அதெல்லாம் ஓகே. இந்த ஒரு டெட் பாடி 4 பொண்ணுங்க வச்சுக்கிட்டு இந்த மகளிர் மட்டும் வந்த ஒரே இதை வந்து இவ்வளோ தூரம் எலாஸ்டிசிட்டி பண்ணது வந்து இந்த படத்தில் வந்து எதுவுமே சொல்லணும்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து சோஷியல் மெசேஜ் அது மாதிரி எதுவும் தேவையில்லைன்ற மாதிரி தான் இருந்தது. எந்த லாஜிக்கும் இல்லை. யோகி பாபுவோட ரைமிங் காமெடிலாம் வந்து ஆஸ் யூஷுவல் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இது ஒரு சுமாரான படமாக கூட இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.